வணக்கம் நண்பர்களே. நாங்கள் ஆடுகளை மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். கோடை காலம் வந்துருச்சு. மேய்ச்சல் ரொம்ப கம்மியாகிருச்சு. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் இதை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். பண்ணையில் விற்பனைக்கு இருக்கிற கிடாய் ஆடுகளை பற்றியும், கோடை காலத்தில் ஆடுகளை வாங்கி சேர்க்கறதுங்கிறது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா இந்த சீசனில் பெருசாக நோய்வாய்ப்படுறது கிடையாது. பண்ணையில் புதுசாக வாங்கியிருக்க ஆடுகளை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த காணொலியோட கடைசியில் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். முன்னாடி பிளான் பண்ணியிருந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கிற 5 ஏக்கரில் 2 ஏக்கர் அளவுக்கு ஜிஞ்சுவா, ரோடு கிராஸ், எருமை புல், சூப்பர் மொபாசா, சூப்பர் நேப்பியர், கம்பு நேப்பியர், சோள நேப்பியர், அகத்தி, சவுண்டல் போன்ற அனைத்தும் இருக்குது. ஆனால் வெயிலோட தாக்கத்தில் போதுமான ஈல்டு சரியாக கிடைக்கிறது இல்லை. ஒரு ஏக்கர் புல் வளர்த்துருந்தோன்னா 25 தாயாடுகள் வரைக்கும் வளர்க்கலாம் அப்படின்றது கால்குலேஷன். ஆனால் அந்த கால்குலேஷன் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் நல்லாவே வேலை செய்யுது. அதுவே கோடை காலம் வந்துச்சுன்னா தண்ணி பற்றாக்குறை, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 45 நாளில் வளரக்கூடிய ஜிஞ்சுவா கிராஸஸ் கூட சரியாக வளர மாட்டேங்குது. என்ன தான் மழை காலத்தில் ஆடுங்க புல் நிறையா இருந்தாலும் நம்ம வெட்டி போட்டால் கூட அதுங்க சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம பண்ணையில் மழை காலத்தில் ரொம்ப லிமிட்டடாக தான் புல்லை கட் பண்ணி ஆடுகளுக்கு கொடுப்போம். வெயில் காலத்தில் தான் நம்ம இந்த புல்லுங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கோம். போதுமான அளவுக்கு போன கோடை காலத்தில் எங்களுக்கு புல் சப்போர்ட் பண்ணலை. அதனால் நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் ஃபீடு வாங்கி போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். போன வருட அனுபவத்தினால இந்த தடவை விட்டுறக்கூடாது அப்படின்னு ட்ரை மேட்டர்ஸ், அதாவது வரத்தீவனமாக நான் உள்ள இரும்பு சோளத்தை ஜனவரி மாதமே விதைச்சிருந்தோம். அது கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் விதைக்கிறதுக்கு ஒரு 6,000 ரூபாய்க்கு சீடு வாங்கி போட்டிருந்தோம். டிராக்டருக்கு ஒரு 2,000 ரூபாய். இப்போது இதை அறுவடை பண்ணுற ரீப்பர் மிஷினுக்கு ஒரு 4,800. கூடவே இந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்களை வச்சு நம்ம போர் போட்டுடலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் ஆட்களை வச்சு வேலை வாங்கி கொண்டு போய் போர் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ரோல் போடுற மிஷினை பிடிச்சி ஒரு பண்டலுக்கு 50 ரூபாய் செலவு பண்ணி இதை 92 பண்டல் கட்டி கொடுத்தாங்க. மக்காச்சோளம் அதே மாதிரி ஒரு 1.5 டன்னு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லி வச்சுருந்து கருதை மட்டும் உடச்சி மிஷினில் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு 1.5 டன்னு நம்ம இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மேய்ச்சல் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போவே ஏதாவது ஒரு கோடை மழை நமக்கு கிடச்சிச்சின்னா மட்டும்தான் நம்மளால் மேய்ச்சலை கொஞ்சமாவது நம்ப முடியும். அதுவே சைலேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 2-3 பேராக சேர்ந்து ஒரு 10 டன்னு அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி எடுத்திருக்கோம். இது எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேக் ஒரு 50 கிலோ கிட்ட வருது. இது இந்த வீடியோவில் பார்க்குற 2 கிடாய்கள் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுற லெவலில் இருக்குது. யாருக்காவது தேவைன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. புதுசாக நாங்கள் வாங்கி சேர்த்த ஆடுகளை பற்றின விவரம். இந்த ஆடு அதன் 2 குட்டிகள், இந்த கிடையாடு மற்றும் அதோட 2 குட்டிகளையும் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து எடுத்திருக்கோம். கூட இப்போ போன வாரம் இந்த கிடாய் இதுக்கு 2 பல் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போது 50 ஆடு தாண்டி போயிடுச்சு. பொதுவாகவே ஒரு கிடாயில் 20 ஆட்டுக்கு ஒரு கிடாய் இருக்கணும். நம்ம ஒரு 50 ஆடு போயிடுச்சு. நம்ம கிடாய் கொஞ்சம் நல்லா பெரிய ஹெவி சைஸுங்கிறதுனால நம்மளால் ஓகேவாக இருந்துச்சு. இப்போது கூட இருக்க மாதிரி ஒரு 2 பல் கிடா பார்த்துட்ருந்தோம். அப்புறம் அமைஞ்சிச்சு. அப்புறம் மொத்தமாக பார்த்து எல்லா ஆடுகளையும் பிடிச்சிருந்ததுனால மொத்த விற்பனைக்கு வந்துச்சு. நல்லாயிருக்கு. ஆடுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பொதுவாகவே வெயில் காலத்தில் இறைய பற்றாக்குறைன்ற ஒரே காரணத்தினால நிறைய நல்ல ஆடுகளை வளர்க்குறவங்க கஷ்டப்படுது, பார்க்க முடியல அப்படி சொல்லி விற்கிறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, உணவு தேவை இருக்குன்றதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி தேவையை சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது நிறைய பேருக்கு உதவலான்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.